நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்குரிய வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். இது என்னுடைய 269வது வீடியோ. அது பார்க்கும்போது ரெண்டு டாபிக் மனசில் இருந்தது. ஃபஸ்ட் அப்புறம் அந்த மனசில் உதித்த பிறகு ஷேர் பண்ணுறேன். இப்போ சரஸ்வதியை பற்றி பேசணும்னு ஆசை. சரஸ்வதி வாக்வாதினி, சரஸ்வதி, ஞானசரஸ்வதி எல்லாம் ஒன்று தான். பட் ஒவ்வொரு ரூபங்கள் பார்க்கும்போது வித்தியாசப்படுறது கொஞ்சம் கொஞ்சம், அவ்வளோதான். சரஸ்வதி மந்திரம் சொல்லும்போது சரஸ்வதி நமஸ்தே மலையே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதி மே சதான்னு சொல்கிறாங்க. வாக்வாதினிகள் சொல்லும்போது ஓம் ஐம் க்ளீம் சோம் பத பத வாக்வாதினேஸ்வாக. குழந்தைகள் படிக்கிறதுக்கு சொல்கிறது வேண்டிய மந்திரம் தான். படிப்பதெல்லாம் வரணும்னா ஓம் ஐம் க்ளீம் சோம். இதில் திருப்பி நிறைய பேர் கேட்குறாங்க சௌஹுவா. இல்லை, சௌஹூன்னு யாரும் சொல்கிறது இல்லை. ஓம் ஐம் க்ளீம் சோம் SOWM சொல்லுவா. SOW அப்படியே நிறுத்திப்பா. பட் வழக்கில் எப்படி இருக்குன்னா சௌம் தான் சொல்கிற வழக்கு. ஓம் ஐம் க்ளீம் சோம் அது பாலா மந்திரம். பத பத வாக்வாதினேஸ்வாக. இதுதான் சரஸ்வதி இதோட வாக்வாதினி. வாக்வாதினின்றது சரஸ்வதி தான். அது தனி தேவத்தை வச்சுக்க வேண்டாம். நல்ல வாக்குக்கு அதிபதி. ஸோ வாக்வாதினி மந்திரம் தான் சொன்னால் தான் கல்வி கேள்வியில் ஒரு சபையில் நல்லா பேசுறதுக்கு அதுதான் அடிக வரும் அந்த மந்திரம் தான். இப்போ சரஸ்வதி ரூபம் பிரம்ம சரஸ்வதி, பிரம்மாவோட மனைவியான சரஸ்வதி 4 கரங்களோடு இருக்காங்க. எங்கள் காலத்தில் டிஸ்பிளே ஆர்டிக்கலில் இந்த புக் ஷெல்ஃபில் 2 சரஸ்வதி இருக்கும். ஒன்று கப்பலில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்துருந்தா. அவர் டேபிள் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறதில்ல, இந்த கோல்டன் பெயிண்ட் அடிச்சிருக்காது. இது 4 கரங்கள். ஒரு கையில் இது இருக்கும், அக்ஷமாலை இருக்கும். ஒரு கையில் புஸ்தகம் இருக்கும். 2 கை வீணை வச்சுருக்கும். இது நார்த் இண்டியன் ப்ராடக்ட். இது கர்நாடகாவில் பண்ணிருந்து ஸ்ருங்கேரியில் வர வச்சு கொடுத்தா ஒருத்தர் அந்த காலத்தில். இந்த இந்த இது ஆக்சுவலாக பூஜா கிரகத்தில் இது கோல்டு பிளேட் பண்ணிருந்து. இதில் அதே மாதிரி தான் 4 கரங்கள், 2 கை வீணை மட்டும், ஒரு கையில் அக்ஷமாலை, ஒரு கையில் புஸ்தகம். ஸோ இதெல்லாம் ஒரு காலை தொங்க விட்டுருக்க பாருங்கள். இதெல்லாம் ஒரு காலை தொங்க விட்டால் ஞான சரஸ்வதி கிடையாது. பத்மாசனத்தில் இருக்கும் ஞான சரஸ்வதி. பத்மாசனத்தில் உட்காந்துட்டுருப்போம். இது எங்கே இருக்குன்னு கேட்டால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்குது. பத்மாசனத்தில் இருக்கிறது கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. இந்த படம் ரவிவர்மா. ரவிவர்மா இஸ் அ டிவைன்லி ஆர்டிஸ்ட். அவள் திருவாங்கூர் ராஜ சம்பஸ்தானத்தை சேர்ந்தவர். அவர் ராஜ பரம்பரை. ராஜா ரவிவர்மா அவர் தான் பிரிட்டிஷ் பீரியடில் இம்போர்ட் பண்ணி, லண்டன்லேருந்து இம்போர்ட் பண்ணா இதெல்லாம் இந்த டிராயிங் மெட்டீரியல்லாம் இம்போர்ட் பண்ணி வரைஞ்சிது. அப்புறம் தான் கேன்வாஸ் டிராயிங்கெல்லாம் முதல்ல போட்டு ஒரு ரூபம்ன்றது ஒரு தேவதைக்கு ரூபம் அவர் தான் கற்பிச்சார். ரவிவர்மா தான். ரவிவர்மனுக்கு முன்னாடி இந்த ரூபங்கள்லாம் அவ்வளோ இது இருக்காது. இப்போ இதை வச்சு தான் காப்பி அடித்தா எல்லா ஆர்டிஸ்டும். நம்ம இப்போ பார்க்குற சாமி படங்கள்லாம் பேஸ் ரவிவர்மா தான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே ரவிவர்மாவுக்கு ஒரு அண்ணா இருந்தார், ராஜவர்மான்னு பேர். அப்புறம் போட்டு அவருக்கு என்ன வித்தியாசம்னா, இவர் நேச்சுரலாக சரஸ்வதி உட்காந்துக்கிற இடம் பாருங்கள். பின் ஒரு பாறையில் உட்காந்துருப்போம், மயில் இருக்கும், அன்னங்கள்லாம் இருக்கும். இந்த இப்போ ராஜவர்மா போட்டதெல்லாம் மகாலட்சுமியே கடல் நடுவில் இருக்காம அது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். அவள்லாம் நிறைய இந்த படப்படையாக அந்த இதிலெல்லாம் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நகையெல்லாம் அந்த மாதிரிலாம் போட்டுருக்க மாட்டேன். முத்தும் பவளை நல்லா பார்க்க அப்சர்வ் பண்ணார். ரவிவர்மா படத்தில் பார்த்தா ட்ரிவாங்கூர்லாம் போகிறவா தனியாக எக்ஸிபிஷன்லாம் இருக்குது, பார்க்கலாம். அப்போ ஒரிஜினல் படங்கள்லாம் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்குது எல்லாம் அதெல்லாம். ஸோ வி கேன் கோ அண்ட் சி. ஒவ்வொரு படங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ரவிவர்மா லக்ஷ்மியை பார்க்கணும், சரஸ்வதியை பார்க்கணும். அவள் என்ன சிம்பிளான ட்ரெஸ்ஸு. சரஸ்வதினா அந்த வெண்ணிற புடவை தான் ஜரிக்கு போட்டிருக்கோம். இதுதான் இப்போ இஷ்டம் போல் கலர்லாம் போடுறா. அவள் நேச்சுரல் கலர்ஸ். அது வீணா அப்படியே இருக்கும். அந்த அக்ஷமாலைன்றது மாலையை வச்சுட்ருப்போம் பாருங்கள். இதில் எங்கேயாவது படப்படையாக நகையை போட்டு கலர் கிடையாது. முத்து மாலை, பவள மாலை இருக்கும், கொஞ்சோண்டு தான் தங்கம் இருக்கும். அதே லக்ஷ்மியும் சரி. இந்த காதலெல்லாம் பார்த்தா அந்த முத்துக்கள்லாம் தொங்கராமல் தான் இருக்கும், தவிர ஜிமிக்கிலாம் போட்டிருக்காது. அதையும் பார்க்கலாம் நம்ம.
ரவிவர்மா படங்களை வச்சு தான் பின்னாடி எல்லாரும் அதை வந்து பேஸாக வச்சு தான் இவாளெலாம் இஷ்டம் போல் போட்டாள். ஒரு ஒரு தேவத்தை இப்படி இருக்கணும்னா அவர் தான் ரவிவர்மா தான் இஸ் அத்தாரிட்டி. பிரம்மாண்டம்னு சொல்கிறது ரவிவர்மா தான். ஏன்னா அவர் பல நூலில் படித்தவர், நல்ல நாலேஜ் அந்த ஃபீல்டில். இந்த டிவைன்லி நாலேஜ் யூ வாஸ் ஹேவிங் மோர். அவர் ஒவ்வொரு படங்களும் பேசும் அந்த இதில். இது வந்து நார்த் இந்தியா, அது ரவிவர்மா பேஸ் பண்ணி நார்த் இந்தியன் போட்டது. இது 4 கரங்கள், ஒரு காலம் மேலே போட்டிருக்காயே, 2 காலம் தொங்க விட்டுனோட போடலாம். அது எப்படியே டிப்பி காப்பி அடிக்கிறது, அந்த பேஸ் வச்சு பண்ணுறது. இது வந்து கூத்தனூர் சரசு. கூத்தனூரில் 2ஆம் ராஜராஜ சோழன் வந்து ஒட்டக்கூத்தருக்கு பரிசு அளித்தான் அந்த கிராமத்தையே. ஏன்னா அவர் வந்து சரஸ்வதியை குறித்து தபஸ் பண்ணி அங்கே கோவில் கட்டுறார். அவர் அம்பாள் தன்னுடைய தாம்பூல எச்சலை அவருக்கு கொடுத்தான்னு கதை வருது. ஸோ ஒட்டக்கூத்தர் சரஸ்வதியோட கடாட்சம் கம்பருக்கு எப்படி காளி சரஸ்வதி அனுகிரகம் பண்ணாலோ, காளி அனுகிரகம் பண்ணிருக்கா கம்பருக்கு, அதே மாதிரி ஒட்டக்கூத்தருக்கு சரஸ்வதியே அனுகிரகம் பண்ணியிருக்கா. ஸோ அதை நம்ம ஒத்துக்கணும். அதெல்லாம் ஸோ கூத்தனூர் போனால் நன்னிலம், பூந்தோட்டம் அந்த மாதிரி வரும் திருவாரூர் மார்க்கத்தில். அந்த இடத்துல பார்த்தா ரொம்ப அழகான கோவில் இது. அங்கே தான் வந்து இந்த வித்யாரம்பெல்லாம் அங்கே தான் பண்ணுவாள். என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த விஜயதசமி போது சரஸ்வதி பூஜை அன்றைக்கி அலங்காரம் பண்ணி அந்த காலை வாசல் வரைக்கும் கொண்டு வந்துடுவாள். இப்போ அந்த அட்டாச்மெண்ட் பண்ணுறாள், அந்த மாதிரி பண்ணி அதை தொட்டு வணங்கி எல்லா குழந்தைகளுக்கும் அங்கே தான் வந்து வித்யாரம்பம் அங்கே நடக்கும். கூத்தனூர் ரொம்ப ஃபேமஸ். கூத்தனூர் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பொண்ணு போயிட்டு வந்தோம் கூத்தனூருக்கு. அந்த சைட்லாம் போகும்போது அதையும் விசிட் பண்ணோம். இது வந்து இது ஞான சரஸ்வதி. இது வந்து வெரி ரேர் ஃபினோமினன். இது வந்து கிட்டத்தட்ட சாரதியாட்டம் தான். அது ஞான சரஸ்வதி ஒரு கையில் வந்து அக்ஷமாலா வச்சுட்டுருக்கா, ஒரு கையில் பாருங்கள் சின்முத்திரையை வச்சுட்டுருக்கா, புஸ்தகம் கீழ்கையில் இருக்குது, மேல் கை இப்படி இருக்குது. இந்த சைடு இதில் வந்து இந்த கிண்டி ஆட்டம் பாத்திரம் வச்சுட்ருப்போம். அதில் இது கங்கை கொண்ட சோழபுரத்து சிற்பம். அது கங்கை கொண்ட சோழபுர சிற்பங்களும் யுனெஸ்கோ அவரோட கண்ட்ரோலில் இருக்குது. இதெல்லாம் ரூபங்கள் பார்த்தாச்சு. சிங்கேரி சாரதாவும் சரஸ்வதியோட ரூபந்தான். இது சிங்கேரி சாரதா. கடைசி கங்கை கொண்ட சோழபுரம் மட்டும்தான் இருக்கும். அது சிங்கேரி சாரதாம்பா. பத்மாசனத்துலாம் இருக்காம்பா. சிங்கேரியில் வந்து கல் சிலை கிடையாது அங்கே. இந்த இதில் இப்போ இருக்க சிங்கேரியில் இதில் இந்த ஆரிஜின் இடத்துல வந்து நின்ற கோலமாருக்கு முன்னாடி நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வாக்தேவதைகள் யார்? இப்போ லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்கிறான். லலிதா சஹஸ்ரநாமத்தை ஈத்தர்லேருந்து அவள் தான் வந்து முதல்ல பாடினவா. இப்போ ஹயக்ரீவர் வந்து அகஸ்தியருக்கு சொல்லித்தரார் ஒவ்வொருத்தரைக்கும் அங்கே உபனிஷத் பிரம்மேந்திர மடம் காஞ்சிபுரத்தில். ஆனால் அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை யார் ஹூ ரிசைட்டட் ஃபஸ்ட்டு, ஹூ ரோட் அப்படின்னா யார் மனிதர்களாக எழுதப்படாது. மிச்ச சஹஸ்ரநாமெல்லாம் பிருகு அப்படின்படுக லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்துக்கு ஆத்தர். அந்த லலிதாவுக்கு வந்து ஆத்தரான வாக்வாதினிய ரிஷிகின்னு வரும். வாக்வாதினிகள் வசினி, காமேஷி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி, இவன் வந்து அப்படியே சரஸ்வதி கடாட்சம் நிரம்ப பெற்றவ. இவன் அங்கே இருக்கானா மாத்திருக்க அக்ஷரங்கள் என்பது வடமொழியில் 51 அக்ஷரங்கள். ஆ முதல் வரை 16 அக்ஷரங்கள். இதுக்கு அதிபதி வசினி வாக்தேவதி ஆகும். அடுத்து வந்து கா முதல் 5 அக்ஷரங்கள் அதிபதி காமேஸ்வரி, சா முதல் 5 அக்ஷரங்களுக்கு மோதினி, டா முதல் 5 அக்ஷரங்களுக்கு விமலா, நா முதல் 5 அக்ஷரங்களுக்கு அருணா, பா முதல் 5 அக்ஷரங்களுக்கு ஜெயினி, யா முதல் 5 அக்ஷரங்களுக்கு சர்வேஸ்வரி, சா முதல் கடைசி 6 அக்ஷரங்களுக்கு கௌலினி. இவர்கள் 8 பேரும் லலிதா சஹஸ்ரநாமம் இயற்றியவர்கள். இவர்கள் ஸ்ரீசக்கரத்தில் 7வது ஆவரணத்தில் இருக்காவா. அஷ்டகோணங்களில் வசிப்பவர்கள். ஒவ்வொருவரும் மிகுந்த வல்லமை படைத்தவர். 8 பேரும் ஒரே யூனிஃபார்ம் தான் வாழ்க்கை. கவி பாடுதல், பேச்சில், சங்கீதத்தில் மிக வல்லமை உள்ளவர்கள் அப்படி இருக்கு.
நர்த்தன சரஸ்வதி எங்கே இருக்காங்கன்னா பேலூர் கர்நாடக மாநிலத்தில் நடன சரஸ்வதியின் நடனம் ஒரு ஈடு இணையற்ற கலைப்படைப்பு. வேதமே சிலம்பொலியாகவும் வீணை நாதம் கீதம் இசைக்க இசையை பருகும் துடிப்புடன் நடனமாடும் கலைவாணியின் கோலம் அமைந்துள்ளது. இந்த பேலூர் கோவிலில் இந்த மாதிரி நடன சரஸ்வதி இருக்கா, நர்த்தன சரஸ்வதி. மயூர வாகன சரஸ்வதி, மயிலோட வாகனத்தோடு இருக்கா சரஸ்வதி. எங்கன்னா ராஜபுத்திர நாட்டு சிற்பங்களில் தோகை விழித்தாடை மயில் மீது அமைந்துள்ள சரஸ்வதியை காணலாம். நார்த் இந்தியா தான் அது. சிங்கேரி சாரதா, கர்நாடக மாநிலத்தில் துங்கபத்ரா நதியில் ஆதிசங்கரி ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வைத்து சாரதா பீடம் என்று அமைத்து சாரதா தேவியை சர்வாலங்கார பூர்த்தியாகவும் 4 கரங்களில் எல்லோரையும் ஈர்க்க அபயசமும் இனிமையான வாக்கை அருள கிளியையும், கிளி சுகஹஸ்தான்னு சொல்லியிருக்கு. மனை நிறைவேற்ற பூரண கலசமும் சகல வித்யா ஞானங்களை அருள ஓலைச்சுவடியும் தரித்து அள்ளிபாலிக்கிறார். இது சிங்கேரி சாரதா. மூகாம்பிகை சரஸ்வதி, மூகாம்பிகையில் மூகாசுரனை அழித்து ஊமைத்தன்மையை போக்கி நன்றாக பேசும் ஆற்றலையும் பாடும் ஆற்றலையும் அருள் பாலித்ததால் ஸ்ரீ மூகாம்பிகை என்ற பெயரோடு அம்பாள் விளங்குகிறார். அது மூகாம்பிகையில் மூல யந்திரம் என்ன கேட்டால் சரஸ்வதி தான். அந்த யந்திரத்தை வச்சுருக்கா. எப்படி மாதங்கி யந்திரத்தை மீனாட்சி கீழே வச்சுருக்காளோ மதுரையில், அங்கே மூகாம்பிகா கோவிலில் சரஸ்வதியோட யந்திரம் தான் அங்கே பிரதிஷ்டா இருக்குது மூகாம்பிகா கோவிலில். தமிழ்நாட்டு சரஸ்வதி, தமிழ்நாட்டின் நன்னிலம் பூந்தோட்டத்திற்கு மேற்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கூத்தனூர். இந்த கிராமத்தில் ஸ்ரீ சரஸ்வதிக்கு தனி ஆலயம் அமைந்துள்ளது. சரஸ்வதியை மூலமூர்த்தியாக கொண்ட ஒரே ஆலயம் இதுதான். முற்காலத்தில் இந்த தலம் அம்பாள்புரியின் பேர். கூத்தனூருக்கு அம்பாள்புரின பேர். சோழ நாட்டு அரசவை புலராக இருந்த ஒட்டக்கூத்தருக்கு 2ஆம் ராஜராஜ சோழன் ஆட்சியில் இந்த ஊரை பரிசாக வழங்கிய காரணத்தினாலும் இந்த ஊர்லேயே தங்கி சரஸ்வதி மேலே தபஸ் பண்ணுறார் அவர். சரஸ்வதி அருளாசி புரிந்ததுடன் தன் வாயில் உள்ள தாம்போலத்தை அவருக்கு கூத்தருக்கு அருளியதால் முன்னை விட பேரறிவும் ஞானமும் பெற்று வரக்கவியாக திகழ்ந்தார் ஒட்டக்கூத்தர். அவர் வேண்டுகோளுக்கு இணங்கி ஞான சரஸ்வதி அங்கேயே திருக்கோவில் கொண்டு வழிபெறுவழி விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பதாய் வாக்கு தந்தி விட்டு மறைந்தார். கூத்தர் வெளிப்பட்டதால் கூத்தனூர் அந்த அம்பாளுக்கு பேர், அந்த இடத்துக்கு பேர். அந்த சரஸ்வதி ஞான சரஸ்வதி இருக்கிற இடம் கூத்தனூர். சரஸ்வதி எப்படி தோன்றா அதை பார்க்கணும். அப்போ அறிவுமாய் உள்ள பரபிரம்ம கருணையினால் எடுத்துக்கொண்டபடி ஆதிசக்தியாகும். ஸ்ரீ ஆதிபராசக்தியானவள் தமோ ரஜஸ் சத்துவ குணங்களை சிருஷ்டித்தார். தமோ குண பிரதானமாக மகாகாளியையும், ரஜோகுண பிரதானமாக மகா சரஸ்வதியும், சத்துவகுண பிரதானமாக மகாலட்சுமியும் சிருஷ்டித்து மூவரையும் முத்தொழிலில் ஈடுபட செய்ய அவர்கள் முறையாக உலகை படைத்தும் காத்தும் அழித்தும் முத்தொழில் செய்திட வேண்டி ஸ்ரீ புருஷர்களை சிருஷ்டிக்க ஆங்கியிட்டார். ஸ்ரீ மகாகாளி விஷ்ணுவையும் பார்வதியையும் சிருஷ்டித்தார். விஷ்ணுவையும் பார்வதியும் மகாகாளி சிருஷ்டிக்கிறார். ஸ்ரீ மகாலட்சுமி பிரம்மாவையும் லட்சுமியையும் சிருஷ்டித்தார். ஸ்ரீ மகா சரஸ்வதி ருத்ரனையும் சரஸ்வதியையும் சிருஷ்டித்தார். குணச்சேர்க்கையில் பொருட்டு தமோகுண விஷ்ணுவும் சத்துவகுண லட்சுமியும் இணைந்தனர். அதாவது அவ காக்கராவா. ரஜோகுண ருத்ரனும் தமோகுண பார்வதியும் சேர்ந்து சம்ஹார வழித்தலை தொழில் செய்ய ஆரம்பித்தனர். சத்துவகுண பரமனையும் ரஜோகுண சரஸ்வதியும் சேர்த்து சிருஷ்டி படைத்தல் தொழிலையும் செய்திட ஆக்ஞாபித்தார். மகா சரஸ்வதியின் தியானம் மார்க்கண்டேய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கண்டாச்சூல ஹலானி சங்க முசலே சக்கரம் தனுஷாயம் ஹஸ்தாப்ஜே தததீம் கனாந்த பிலசத் ஷீதாம்சுக பிரபாம் கௌரி தேக சமுத்வாம் திரிஜகதாம் ஆதாரபூதாம் மகா பூர்வமந்திர சரஸ்வதி மனுபஜே கம்பாதி தைத்யாதீனாம். மகா பரச சொல்லும்போது அப்படி 8 கை சொல்லியிருக்கு மகா சரஸ்வதிக்கு. இப்போ நம்ம பார்த்துலாம் 4 கை. மகா சரஸ்வதி 8 கை. மணி, சூலம், கலப்பை, சங்கம், உலக்கை, சக்கரம், வில், அம்பு ஆகியவற்றை தனது தாமரை கரங்கள் தரிப்பவளும், மேகத்தினுடைய விளங்கும் குளிர்ந்த சந்தனை போன்ற பிரபையுடன் பிரகாசிப்பவளும், கௌரியின் தேகத்தில் உதித்தவளுமாக உலகுக்கும் ஆதாரமாக உள்ள அபூர்வ வடிவங்களும், கம்பன் முதலாகிய
சும்பன் நிசும்பன் வருதாலையா முதலிய அரக்கர்களை நாசம் செய்தவளாக மகா சரஸ்வதியை தியானிக்கின்றேன். அதுக்கு மீனிங் சொல்கிறார். 4 கரைகளுடைய சரஸ்வதி தன் அவதான் பிரம்ம பத்தினி. வெண்தாமரையில் அமர்ந்து வெண்மையான வஸ்திரம் அணிந்து புஸ்தகம், ஜபமாலை, வீணம், கமண்டலம் முதலியவற்றை தாங்கியிருக்காள். சர்வாலங்கார பூஷிய கல்விக்கு அதிபதி தேவையாக சகல தேவத கலா ஞானங்களையும் வாரி வழங்குகிறாள் என்பது சிவ ஆகமம். சரஸ்வதியின் அவதார அம்சங்கள் பல உள்ளது. வேதங்களும் உபனிஷத்துகளும் ஆகமங்களும் மந்திர சாஸ்திரங்களும் புராணங்களும் மிக விரிவாக தெளிவுபடுத்துகின்றன. ருத்ரவாகீஸ்வரி, விஷ்ணுவாகீஸ்வரி, நகுலி பராசக்தி, பாலா சரஸ்வதி, தாரண சரஸ்வதி, நீல சரஸ்வதி தான் தாரா, நித்யா சரஸ்வதி, நர்தன சரஸ்வதி, வாக்பாதினி எல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸு, டிஃப்ரெண்ட் ரூபம் ஒன்று. ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தை இயற்றிய வாக்தேவதைகள் வசினி முதல் இது வரைக்கும் வர வசினி, காமேஷி, மோதினி, பொம்மலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி வரைக்கும் அவள் 8 பேர். அவள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாக்வாதினிகள் சொல்லப்படுறாவ. ராமாயணத்தில் மந்திரியாக வந்த யாருன்னா கூனிய வராலியா ராமாயணத்தில் அவள் சரஸ்வதியோட சொரூபம் சொல்லியிருக்கு. அம்பிகாபதி பாடலுக்கு பொருள் கூற கொட்டிக்கிழங்கை இறங்கி விற்கிறாள். கொட்டிக்கிழங்கு போது வைத்தடி நோக எடுத்தடி கொப்பளிக்கான்னு பாடிடுறான் அம்பிகாபதி. அப்போ கொட்டக்கூத்தரை சொல்லி கொடுத்து இவன் குலோத்தங்க சோழன் வச்சுக்கிறான். எங்கே இங்கே உட்காந்துருக்காங்க, அவனுக்கு எப்படி ரோட்டில் வைக்க இல்லை கம்பர் ஆர்கியூ பண்ணுறாரு. ரோட்டில் விற்றுன்னு போகிறா ஒரு கழுவி. அவள் சுடுமடலில் வைக்கும்போது மத்தியான வெயில் கொடுத்துருச்சு. ஆளை வச்சு பார்த்தா விற்றுன்னு போகிறா. கம்பரை அம்பிகாவை சேவ் பண்ணணும்னு சொல்கிற காரணத்தினால கம்பரோட ப்ரேயருக்கு உடனடியாக இது பண்ணி இறங்கி கொட்டிக்கிழங்கு விற்றா சரஸ்வதின்னு இருக்குது. நம்ம புராண இதில் சரித்திர சான்றிதழே இருக்குது. ஸோ ஆதிசங்கரன் பாதித்து திருப்தி அடைந்ததால் தன் பெயரையே விருதாக கொடுத்தாள். இன்றும் காஞ்சி காமகோடி பீடத்தின் தங்கள் பெயரிட சரஸ்வதி என்ற பெயர் நிலத்தி. இப்போ அங்கே சிங்கையில் சொல்கிற பாரதின்னு வரும், இங்கே சரஸ்வதின்னு வரும். இங்கே காஞ்சி காமகோடி பீடத்தில் எல்லாம் இந்த சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள், விஜயேந்திர சரஸ்வதி, ஜெயேந்திர சரஸ்வதிக்கெல்லாம் அங்கே வித்துசேகர பாரதி பீடம் அங்கே சாரதையை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால. கர்நாடக மாநிலத்தில் துங்கபத்ரா நதி ஆதிசங்கரால் ஸ்தாபிக்கப்பட்ட சிங்கேரி சாரதா பீடாதிபதிகள் தங்களுக்கு பாரதி என்ற பெயரை அவள் இணைப்பு மொழி இதுவாச்சிருக்கா. இணைந்து கொடுத்துள்ளதை அறிந்து கொள்ளலாம். நித்யா சரஸ்வதி வேதம் ஆதிகாலம் முதற்கொண்டு ஓதப்பட்டு வருகிறது. வேதத்தை அதுதான் நித்யா சரஸ்வதி. 4 வேதங்கள் சொல்கிறோம், ரிக், யஜுர், சாம, அதர்வணம். அதுக்கு நித்யா அந்த வேதத்துக்கே நித்யா சரஸ்வதியும் பேருன்றார். ஸோ வாக்பாதினிகள் சக்தியின் எண்ணற்ற வடிவங்களே வாக்பாதினி வடிவம் ஒன்று. அவள் பரா பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி என்று 4 அம்சமாக ஒலி வடிவமாக உள்ளாள். இவள் சகல வித்தியைகளுக்கும் கலைகளுக்கும் அதிபதியாள். இது படிப்புன்னு இருக்கணும். இவங்க அம்மா 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தார். ஆனால் எவ்வளோ இப்போ ஆச்சரியமாக இருக்கும். ஷீ யூஸ் ரைட் சாங்ஸ் எல்லாம் எழுதுவோம் கொண்டு. அவளுக்கு ஸ்கூலே 2ஆம் கிளாஸ் தான் படிச்சுக்குவா. பாருங்க, 13 வயசில் கல்யாணம் எங்கள் அம்மாவுக்கு. ஸோ ஆனால் சரஸ்வதி கடாட்சனோட பேரே சரஸ்வதி எங்கள் அம்மாவுக்கு பேர். அதில் அது ஒரு இது சொல்லி இந்த இது நிறைவு செய்கிறேன். ஒரு சமயம் வெங்கனூர் ஒரு ஊர், எங்கள் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தார். அது குக்கிராமம். அது ஏதோ 1 or 2 ட்ரெயின் தான் நிற்கும், மிச்ச ட்ரெயினில் நிற்காது. கரண்டெல்லாம் கிடையாது அந்த காலத்தில். பெட்ரூம் இது லாந்தர் வழக்கு தான் வச்சு பார்த்துலலாம். அப்போ மழை காலம், ஒரே மழையாக கொட்டுறது. அப்போ சரஸ்வதி பூஜை முடிச்சுட்டு எங்கள் அம்மா சரஸ்வதி பூஜை அன்றைக்கி பட்டினி இருப்பாள் எங்கள் அம்மா. பேர் சரஸ்வதி, அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அம்மாவுக்கு சரஸ்வதி மேலே என்பது ரவிவர்மா படம் பெருசாக இருக்கும். ஆற்றுல என்ன பண்ணால் எல்லாருக்கும் பசங்களாம் தூக்க வச்சுட்டு ராத்திரி 9 மணி இருக்கும். எடுத்து இலையை போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு சாப்பத்தை உட்கார்ற கதவு தட்டுறா யாரோ. கதவு திறந்து பார்த்தா ஒரு வெள்ளை புடவை கட்டிட்டு ஒரு வயசான பெண்மணி நிற்கிறா வாசலில். மழை கொட்டுறதால ஜஸ்ட் இமேஜின், மழை கொட்டுறது. அவள் புடவை ஒன்று கூட கொஞ்சோட நினைக்கல. அது குக்கிராமம், ஊர் தள்ளி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போனாலும் ஒரே வரும். ஸ்டேஷன் மாஸ்டர் வீடு
ஏஎஸ்எம் வீடு, பாயிண்ட்ஸ் மேன், இந்த மாதிரி ஒரு 4-5 வீடு தான் இருக்கும் அங்கே. ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் டவுனில் இறங்கணும் அப்படியே. இந்த அம்மா வந்து உள்ளே வாமான்ற. நான் ஆக்கிலினா பசிக்கிறதுன்ற கேட்குறேன் அந்த அம்மா பசி. சரி, எங்கள் அம்மா வந்து அடுத்து யோசனை பண்ணாமல் உட்கார சொல்லி தண்ணி கொடுத்துறவளுக்கு ஒரு வாழலையை போட்டு தனக்கு பரிமாறினா இல்லையா அந்த வாழலையை ஒரு தட்டில் வச்சு அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டா அவளுக்கு. சரி கேட்டு அம்மா ஆற்று உள்ள வந்து திருப்பியும் இந்த பாயசம் எங்கே பரிமாறணுண்டு. அது கலைஞருக்கு வெளியில் வந்து பார்த்தா அவளை காணும், அந்த ரெடியை காணும். கதவை திறக்கவும் இல்லை, அப்படியே கதவு மூடி நகர்ந்து மூடி தான் இருக்குது. இந்த பரண்டா கதவு. எங்கள் அம்மா வந்து ஷி வாஸ் ஒண்டரிங், என்ன வந்தவன் என்ன கொட்டுறது மழை, அந்த ஆற்று படிக்கட்டு இறங்கினாலே வெள்ளமாட்டம் ஓடின்னு இருக்கு. 10 மணிக்கு மேலே எங்கள் அப்பா வரார். இதில் வெயிட்டிங் ரூமில் யாராவது தங்கியிருக்காங்க, யாரும் இல்லையாடி, பாம்பே மெயில் கூட போயிடுது, யாருமே வரல, ட்ரெயின் கூட நிற்கலையேன்ற அப்பா. இல்லை இப்போ ஒரு கழுவி அந்த பைத்தியமானுக்கு இந்த மழையில் யார் வருவான்ற. இந்த ஊருக்கு போகிறதுக்கு சான்ஸே கிடையாது, இங்கே உம்மிருட்டு, ஊர் எங்கேயோ இருக்குது. அடுத்த நாள் காலத்தில் இந்த பூக்காரன், இந்த பால்காரி, கீரைக்கார அவெல்லாம் வருவா ஒருத்தரா. அப்போ கேட்டிருக்கா, யார் நேற்று வந்தாலும் என்னம்மா அது ஊர் உள்ளே நுழைய முடியாது, அப்படி இருக்குது, எல்லாம் வெள்ளைக்காடாக இருக்குது ஊரே, யாரும் வரலையேன்றா. அப்போ எங்கள் அம்மாவோட இது என்னென்னா ஆர்குமெண்ட்டு, சரஸ்வதி தான் அவன் சாப்பிட்டான்னு வாங்கம்மா. இன்னும் கடைசி கால வகை சொல்லியிருந்தேன். சரஸ்வதி காட்சி கொடுத்தாடா, ஒயிட் சாரி கட்டிட்டு வயசான கழுவியாக வந்து சாப்பிட்டா அப்படின்வாமா. நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து அந்த அந்த சுச்சுவேஷன் பாருங்கள். நோ ஹவுசஸ், 2-3 வீடு தான் இருக்குது. அந்த ஆற்றுக்கெல்லாம் போகலவா. எங்கள் ஆற்றுக்கு நேரம் வந்திருக்கா. வாக்குலேயே பசிக்கிறது சாதம் போடுன்ற இப்போ கரெக்டாக தனக்கு பரிமாறிச்சு வச்சுருந்து அப்படியே சர்வ் பண்ணியாச்சு. நம்ம சாப்பிடல. ஸோ ஷி வாஸ் அபவுட் டு ஈட்டு. எல்லாம் பரிமாறிட்டு உட்காரலாம் போதும் அவள் வந்துட்டா, பிரசன்னம் ஆகிட்டா. ஸோ அம்மா சொல்லுவாள், நான் வந்து அன்றைக்கி ரொம்ப சின்சியராக ப்ரே பண்ணி காத்தாலே பட்னியாக இருந்ததுனால 10 மணி வாக்கில் வந்து சரஸ்வதியை சாப்பிட்டு போயிட்டா ராத்திரி அப்படின்வா. அது மறக்கவே முடியாது இன்ஸ்டன்ட். ஆல்வேஸ் மதர் நினைக்கும் சரஸ்வதி பூஜை வரும்போது ஐ யூஸ் டு திங்க் அபவுட் தட் இன்ஸ்டன்ட். இதை சொல்லி சரஸ்வதி தேவி கடாட்சம் கட்டாயம் வேணும். ஒரு கிரகத்தில் வந்து புஸ்தகங்கள்லாம் நீட்டாக வச்சுக்கணும், குப்பை தொட்டியாட வச்சுக்கூடாது. எங்கள் காலத்தில் இந்த புக்குக்காக ஐ ஸ்பெண்ட் எ லாட். என் ஒய்ஃபு கூட நிறைய புக்ஸ் வச்சுருப்பா. புஸ்தகங்கள் வந்து ரொம்ப அதுதான் பொக்கிஷம். பணம் கணங்க யாரும் திருடி போடுவா. நாலேஜு, அந்த நாலேஜை வந்து அதை நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நற்சிந்தனைகள் வரணும். நல்ல இந்த குழந்தைகளுக்கு நல்லா சொல்லி தரணும். நிறைய புத்தகங்கள் வாங்கணும். அதே மாதிரி வாத்திய கருவிகள் ஆற்றுல வீணைகளை காற்றுல 2 வீணை, பால வீணை ஒன்று இருக்குது, பெரிய வீணை இருக்குது. பெரிய பொண்ணுக்காக வாங்கினா கடைசியில் அவ்வளோ வாசிக்க விட்டா. இப்போ சின்ன பொண்ணு, பெரிய பொண்ணுடைய பேத்தி, அவளோட பொண்ணு ஸ்வேதா பேர், அந்த பொண்ணு பரதநாட்டியம் சொன்ன வீணை யாராவது வாசிக்க வீணை கொடுக்குறா உனக்குன்னு இவளோட கேள்வி பண்ணா. நீ வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வீணை கற்றுக்க முடியுமா யாராவது அப்படின்னா. எதுக்கு சொல்ல வரேன்னா, வீணையிலே சரஸ்வதி ஆவாகனம் ஆகிற, நம்ம ஆவாகனம் பண்ணவங்க சொல்ல வேண்டாம், வீணையில் இருக்காவும். ஸோ ஒவ்வொரு கிரகத்துலேயும் வாத்திய கருவிகள் ஏதாவது ஒருத்தருக்கா தெரியணும். ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி, வி ஷுட் லேர்ன். அதே மாதிரி ரீடிங் ஹேபிட்ஸ் இருக்கணும். புத்தகத்தை ப்ரிசர்வ் பண்ணணும். அது புத்தகத்துக்காக மாசாந்தரம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அது சரஸ்வதி கடாட்சம் அப்போ தான் இருக்கும் ஆற்றுல. எங்கள் ஆற்றுல இதில் படிப்பில் யாரும் சொல்ல போகல. மை ஒய்ஃப் இஸ் ஆல்சோ MSc PhD கோல்டு மெடலிஸ்ட். அது நல்ல பொசிஷன் இருந்தவ. பட் பாட்டெல்லாம் கற்றுக்கல அவள். பட் அது மாதிரி பெரிய பொண்ணு வந்து இந்த அகாடமிக் இதில் வந்து கொஞ்சம் லோயர் மார்க் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் வந்து சரஸ்வதி கலாட்சத்தினால அவளுக்கு கலாட்சேத்திர ஸ்டூடெண்ட்டு. கலாட்சேத்திரால் ஒரு வருஷத்துக்கு 15 தான் எடுப்பாள். ஷி காட் தி சீட்டு. ஸோ கலாட்சேத்திரால் 4 வருஷம் படிச்சிருக்கேன். 2 பொண்களுமே வந்து செம்மக்குடி சீனிவாசி பேத்தி இப்போ சரஸ்வதி மாமி இருந்தார். அவகிட்ட 8 வருஷம் அபியாசம் பண்ணி அதுக்கப்புறமா 4 வருஷம், கிட்டத்தட்ட 12 வருஷ காலம் அது கர்நாடிக் மியூசிக் படித்தா பெரியவோ. நான் கூட சொன்னேன், அதை யூஸ் பண்ணு, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுன்றேன். நீ பசங்க ஒரு லெவலுக்கு வந்தால் நான் சொல்லிக் கொடுப்பேன்ப்பா அப்படின்னா. சின்னவனை சரி 2 பேருமே நல்லா பாடுவா கர்நாடிக் மியூசிக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, சரஸ்வதி கடாட்சம் தான் அதெல்லாம் நடக்கும்னு சொல்ல வரேன். ஸோ லக்ஷ்மியும் வேணும், ஈக்குவலி சரஸ்வதியும் வேணும். சரஸ்வதியை யாரும் திருட முடியாது. எல்லாம் படிச்சுங்க. நம்ம வந்து நாலேஜை வளர்த்துக்கலாம், 4 பேருக்கு சொல்லித்தரலாம் சொல்லி இந்த 269வது பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.